குண்டூர் காரம். இது வந்து ஒரு அம்மாவுக்கும் பையனுக்குமான கதை. ஹீரோவோட அம்மா வந்து சின்ன வயசுலேயே ஹீரோ விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க ஒரு ரீசனுக்காக. பிரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பல வருஷம் கழிச்சு ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஒரு மதர் அண்ட் சன்னுக்கான ஸ்டோரினா அவங்களுக்கான ஸ்டோரியை கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கணும். பட் இதில் வந்து மசாலா எலிமெண்ட்ஸ் அதிகமாக ஆட் பண்ணி இது வந்து ஒரு மசாலா மூவிக்கும் சென்டிமெண்ட் மூவிக்கும் இடையில சிக்கிட்டு படாத பாடுபட்டுருக்கு. அதுதான் இந்த குண்டூர் காரம். விக்ரம் சார் உங்களுக்காக வெயிட் பண்ணி ஒரு மாதம் தமிழ் டப்புக்காக வெயிட் பண்ணி ஓடிடியில் பார்த்தேன். ஓடிடியில் பார்த்ததுக்கு தமிழ் டப்பு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க. ஓகே, இதெல்லாம் கூட விட்டுருங்க. ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. அவருக்காக தான் அந்த படம் பார்த்தது வந்து அது மெயின் ரீசன். அது ஏன்னா அவர் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த ஹிட் படங்கள் அப்படி வெயிட் பண்ணி பார்த்ததுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருந்தது. ஓவராலாக ஒன்று ஆனஸ்டாக சொல்ல போனால் ஓடிடியிலே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த பாட்டுக்காக விஷுவல்ஸ்க்காக இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸு, இந்த கேமரா ஒர்க், இது எல்லாமே படத்தில் சூப்பராக இருந்தது. அது வந்து படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீலீலா, மகேஷ் பாபு அண்ணன், அப்புறம் மீனாட்சி சௌத்ரி, இவங்க 3 பேரும் படத்தில் இருக்காங்க. மகேஷ் பாபு அண்ணனுக்கு 0.5, ஸ்ரீலீலா மேடம் 0.5, மீனாட்சி சௌத்ரி அவங்களுக்கு 0.5 அப்படின்னு 1.5 மார்க் தரலாம். விஷுவல், சினிமாட்டோகிராஃபி, சாங்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 மார்க் தந்தால் 2.5 மார்க்ஸ் இந்த படத்துக்கு வந்து தரலாம். 5 கண்டிப்பாக. விக்ரம் சார் வந்து என்னதான் ஸ்க்ரீன் பிளே ஸ்லோவாக இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா பண்ணி ஒரு நல்ல மூவி தான் தருவார். பட் இதில் வந்து ஏதோ ஒரு மேஜிக் மிஸ் ஆயிருக்கு. அதனால இந்த மூவி ஃபுல்லாக வந்து என்கேஜிங்காக இல்லாத மாதிரியே ஒரு ஃபீல் படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்குமே. அதுதான் படத்தில் உள்ள பிரச்சனையே. என்னப்பா இது என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. தமிழ் டப்பில் நீங்கள் ஒரிஜினல் வெர்ஷனில் சப்டைட்டில்ஸோட பார்க்குறது பெட்டர். தமிழ் வெர்ஷனில் டப்பிங் கொஞ்சம் சும்மா தான் இருந்தது. அதுவும் நம்ம பாட்டெல்லாம் சொல்லவே தேவையில்ல. என்னப்பா பண்ணி வச்சுருக்கீங்க அப்படி மாதிரி தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 5 out of 2.5 தான் இந்த படத்துக்கு. நான் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி பேப்பர் எடுத்து சொல்லியிருப்பேன். என்ன சொல்கிறதுன்னு தெரில.